ஏன் சனீஸ்வர பகவானோட பேச்சு வருகிறது? மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் சனீஸ்வர பகவான் வராரு? 30 வருடம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் கெட்டவன் இல்லை, நீ எதற்காக சொல்றாங்க? அஷ்டமத்து சனியும் ஏழநாட்டு சனீஸ்வர பகவானும் வருவதிலும், அதே போல அர்த்தாஷ்டம சனியும் ஜென்ம சனியும் என்னென்ன ஆட்டிப்படிக்கு என்ன உணர்த்தும்? எதற்காக 30 வருஷம் கரெக்டா அந்த ரேசஸ் வருது வாழ்க்கையில? 30 வருஷம் வாழ்ந்தவன் ஆண்டியும் அரசனாரது, அரசனும் ஆண்டியாரது எப்படி? இதற்கும் சனீஸ்வர பகவான் காரகத்தை ஏற்று ஏன் இந்த சனி பயிற்சி நமக்கு முக்கியம்? மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்குன்ற அடிப்படையில் இருக்கும்போது, அதை ஒரு சயின்ஸ் கலைன்னு எடுத்துன்னு போகும்போது, அது மனிதன் வாழ்வியலுக்கு ஏதான துணை புரியுன்ற போது, அந்த மனிதன் வாழ்வியலுக்கு இன்றைய மீனராசியில் வருகின்ற சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி நமக்கு என்னென்னா கற்றுக்கலாம், என்னென்னா கற்றுக் கொடுக்கும். நேற்றைய கும்பராசி வரைக்கும் இந்த பயிற்சியில் நம்ம என்னென்னா கற்றுண்டோம்? விச்சிக ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் என்னென்னா கஷ்டத்தை கற்று உணர்ந்தோம். கடகராசிக்காரங்க என்னங்க சொல்றாங்க? கடகராசிக்காரங்க அஷ்டம சனீஸ்வர பகவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மகள் தந்தைக்கு மகளுக்கு சம்பந்தம் இல்லாம போயிடுச்சு. அதோட வாழ்க்கை முறையும் தந்தையோட குடும்பத்துல மாறுபட்ட முறையில் அமைஞ்சிடுச்சு. தாயோட பயணம் செஞ்சு விட்டது இந்த குழந்தை. ஆனா நம்ப மாட்டீங்க, அழகாக இங்க இருந்தா கூட அதோடைய கல்வி சிறப்பா இருந்திருக்காதுங்க. அந்த அஷ்டமத்து சனீஸ்வர பகவான் வருகின்ற காலகட்டத்தில் தான் அந்த பொண்ணு வெளிநாடுகள் சென்று மிகப்பெரிய ஒரு கல்வியில படிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த குழந்தை கடந்துட்டு இருக்கோங்க. குழந்தை அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். லண்டன்ல என் தகப்பனுடைய அருளோ ஆற்றலோ பதவியோ பணமோ பாசமோ ஆதரவோ கிடையாது. அதோட ஜாதகத்துடைய அமைப்பு அந்த குழந்தைக்கு யாருன்னா உறவுகள், தந்தை வேண்டாம் நாங்க இருக்கோன்னு கொடுத்த அந்த உறவுகளும் அந்த குழந்தையை கைவிட்டாச்சு. அந்த தாயோட அந்த மகளுடைய பயணம் நடந்தாச்சு. அந்த தாய் மாமன் வழி அதை நடந்துச்சு. புதன் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அதனுடைய ஜனன ஜாதகத்துல தந்தையாலும் உபயோகம் இல்லை, தந்தை குடும்பத்தாலும் உபயோகம் இல்லை, தாய் மாமனால இருக்க புதன் வலுவா இருந்ததுனால அந்த குழந்தைக்கு அங்கதான் அமைப்பு அவை சென்று அது விதிக்கப்பட்டது. அதற்கு தந்தையை வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இதுவும் பிரயோஜனம் இல்லை. அந்த போன பிறவியும் வருது, இந்த பிறவிலே எடுக்கிற டிசிஷன் தான் அந்த தந்தையும் அந்த தாயும் எடுத்த முடிவுகள் தான் சுற்றி இருக்குதான். ஆனால் எல்லாருடைய எதிர்ப்புகளை மீறி, எல்லாருடைய ஏமாற்றத்தை மீறி, எல்லாருடைய போலித்தனமான பாசங்களுக்கு மீறி, வாழ்க்கைக்கு மீறி, அது யாருடைய போலித்தனமாக இருக்கணும்? தாயை பிடித்து கொண்டு அந்த பொண்ணு தாய் மாமன் வழியில் அந்த போய் இன்னைக்கு லண்டனில் பெரிய படிப்பு படிச்சுட்ருக்கு. அஷ்டம சனீஸ்வர பீரியடு தான் கிடைச்சிருக்குங்க. அதே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு 7 நாட்டு சனீஸ்வர பகவான் வரும்போது அதோட வாழ்க்கை எல்லாமே தரண்டு ஆயிடுச்சு. ஆனால் திருப்பி அஷ்டம சனீஸ்வர பகவான் வரும்போது அந்த 7 நாட்டு சனீஸ்வர பகவானை கடந்துட்டு திருப்பி அந்த குழந்தை அஷ்டம சனி வரும்போது இடைப்பட்ட காலம் அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நேர்மையான அந்த குழந்தை. ஏன்னா குழந்தைங்க தப்பே பண்ணாதல்ல பெரும்பாலும். 20 வயசு 30 வயசுக்கு மேலே தானே பெரியவங்களுடைய வற்புத்தரவும் குணாதிசயம் பழக்க வைக்கணும். 25 வயசுக்கு 20 வயசு மேலே தானே தவறுக்கப்படும். அது வரைக்கும் அறியா பிள்ளைகள் தானே. அப்போ அந்த காலகட்டம் அந்த குழந்தையோடைய அமைப்பு நல்லபடியாக இருக்கிறதுனால தாய் தந்தையர் பிரிந்து இருந்தால் கூட 2 பேருமே அந்த குழந்தைங்க மேலே ஒரு ஃபோக்கஸ் ப்ரேயர்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால, சில நல்ல உள்ளங்களுடைய ப்ரேயர்ஸ் அந்த குழந்தை மேலே இருந்ததுனால இன்னைக்கு 7 நாட்டு சனீஸ்வர பகவானோட சிதறிய அந்த குழந்தையோட குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில மேம்பட்டு உயர்கல்வியில பள்ளிட்டு இங்கிருந்தா கண்டிப்பாக முடிச்சிருக்காதுங்க அந்த குழந்தையோட அமைப்பு. கடவுள் வெளிநாள் கொடுத்து அந்த சனீஸ்வர பகவான் கொடுத்துட்டாங்க. நல்லவங்களுக்கு நல்லதே செய்வாங்க. மனுஷங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. தந்தை தவறு செஞ்சாலா, தாய் தவறு செஞ்சாலா, கூட உடன் இணைந்தவங்க தவறு செஞ்சாங்களா, நாங்கள் தான் சரியா செஞ்சவங்க இல்லை. கடவுள் கொடுத்தாரு ஜட்ஜ்மெண்ட், சூப்பராக கொடுத்தாரு எல்லாருக்கும். அதனால அஷ்டமத்து சனீஸ்வர பகவானை எல்லாரும் கெட்டதுன்னு செய்யணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு அஷ்டமத்து சனி நல்லது செஞ்சிருக்கு, ப்ரொஃபஷனல் நிலைச்சு கொடுத்துருக்கு. அஷ்டமத்து சனி நிறைய பேருக்கு ஆயிரம் தீர்க்கமாக கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு திடீர்னு சடன் இன்கம் கொடுத்துருக்கு அஷ்டமத்து சனி. லாட்ரி அது மாதிரி ஏதாவது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அஷ்டமத்து சனீஸ்வர பகவான். அதே மாதிரி 7 நாட்டு சனீஸ்வரன் நிறைய பேர் புரட்டி போட்டிருக்கு. நிறைய பேருக்கு 7 நாட்டு சனீஸ்வரன் காலகட்டத்தில் திருமணம் நடந்திருக்கு, ஆண் வாரிசு வந்திருக்கு, கணவருக்கு தொழிலில் விருத்தியாயிருக்கு, மனைவிக்கு தொழிலில் விருத்தியாயிருக்கு.
பல கண்டங்கள் இறப்பு நிலைக்கு போயிட்டு கூட பிரிஞ்சு மீண்டு வந்திருக்காங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்னா சேர்ந்திருக்காங்க ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் காலகட்டத்தில். அதே மாதிரி அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சு, ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் ரொம்ப படுத்து எடுத்துட்டாரு, கவலையே படாதீங்க மகர ராசிக்காரர்களே, இனி உங்க வாழ்க்கை தான் உச்சம் அப்படின்னு அச்சு தூள் கலப்புறாங்கல்ல. அப்படின்றதுக்கு மீறியும் எத்தனையோ பேருக்கு ஏழநாட்டு சனீஸ்வரன் முடிச்சு கூட தொல்லை விட்டு பாதில்லைங்க. மழை பெஞ்சு தூவானம் உடலைன்ற மாதிரி நிறைய பேருக்கு நான் சொன்னல, ஏழநாட்டு சனீஸ்வரன் சில பேர் எல்லாம் அப்பாடா தப்பிச்சோம், நாங்கள் மிதுன ராசிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனா கைவிட்டாங்க. ஏன்னா அடுத்த புருஷனுக்கு ஏழநாட்டு சனி வந்தால் நம்ம அவனோட சேர்ந்து கஷ்டப்படணும்னா புருஷனை டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏழநாட்டு சனீஸ்வரம் முடிஞ்சுதான் அவங்களோட வாழ்க்கையே சின்ன பின்னமாச்சு. எனக்கு தெரிஞ்ச உறவில் அந்த சகோதரிக்கு ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் முடிஞ்சது, அப்பா தப்பிக்கணும்னு அந்த காலகட்டத்தில் சிம்மராசி அவங்க. ஆனால் நம்ப மாட்டீங்க, ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் வச்சு செஞ்சு அவ்வளோ கேஸு அது இது அப்படி கேவலமாட்டி இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க. அஷ்டம ஏழநாள் முடிஞ்சிடும் ஜெயிச்சிடலான்ற போது தான் அஸ்தமனமாயிடுச்சு அவங்களோட வாழ்க்கை. நினைக்காதீங்க, நிறைய பேருக்கு ஏழநாட்டு சனீஸ்வரர் வாழ்ந்து வச்சிருக்கேன், நிறைய பேருக்கு ஏழநாட்டு சனீஸ்வரர் முடிய போகிறதுன்ற போது அவங்க வாழ்க்கையை திருப்பியும் அஸ்தமனமாக ஆயிருக்கு. எப்போ தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த ஏழநாட்டு சனீஸ்வர பகவானுக்குள்ளே அவங்க திருந்திடணும். என்னென்னா தவறுகள் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும், அவங்க அந்த 2.5 வருஷம் முடியறதுக்குள்ளேயே அதை கரெக்ட் பண்ணிடணும், அதை திருத்தம் பண்ணிடணும். இந்த ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் புரட்டி போட்டதுல நாங்கள் பண்ண தப்பெல்லாம் ஒவ்வொருவருக்கு சனீஸ்வர பகவானோட பயிற்சி என்ன தெரியுமா? நம்மை நாம் உணர்வதற்கு, ஒரு மனிதன் தன்னை யார் என்று உணர்வதற்கு, தான் செஞ்ச தப்பு ஏன்னா தனிப்பட்ட ஏன்பா இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏப்பா நீ பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய பாவம் வரும்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ என்னை இப்படி போட்டு சபிக்கிறிய, நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. நீ அப்படிதான் தப்பு பண்ண, நீ தான் அதுக்கு காரணம்னு வாங்க. அப்ப எதிராளியே நீ எதுல தப்பு பண்ண, நீ இதுதான் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க ஆணவத்தாலையும் திமிராலையும் எதுல சொல்றாங்க, ஒரு தொழில சொல்றாங்களா அவங்களுக்கு தொழில் போயிடும். எதிராளி அந்த தொழிலை தவறே செய்யல, ஆனா இவன் நீ உன்னோட தொழில் நீ ஒழுங்கா செய்யலன்னு சொல்லி பொய்யா சொன்னானா சனிச்சு சொல்ல மாட்டா. அவர் முதல்ல அவர் தொழில தான் கை வைப்பார், அதை தான் பிடுங்குவார். ஒருத்தனோட அந்த பணத்தை பிடுங்கினியா, ஏமாத்தினியா, கரெக்டா ஏழநாட்டு சனீஸ்வரன் அஷ்டம சரிக்கும் போது அவங்களுடைய பணத்தை தான் பிடுங்குவார். ஒரு குடும்பத்தை கலைச்சியா, கரெக்டா ஏழநாட்டு சனீஸ்வரன் உன்னோட குடும்பத்தை கலைப்பார். அஷ்டம சனியில குடும்பத்தை கலைப்பார். பாவங்கள் கர்மா பண்ணியா, பிறன்மணி நயவாமை கரெக்டா மாட்டிப்பார். இது மாதிரி யார் யார் என்னென்ன தவறுகள் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண அப்பதான் அந்த தவறுக்கான தண்டனையை கொடுப்பாரு. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் நல்லதை செஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கேற்ற விஷயங்களையும் அவருடைய பார்வைகளில் அதை மட்டுப்படுத்திட்டு அவங்கள தப்பிக்க விடுவார். அப்படியே மேலோட காட்டிட்டு அப்படியே கை விட்ட மாதிரி விட்டுட்டு பிடிப்பார். அப்படியே விட்டுட்டு அப்படியே அதல பாலத்தை விடறா போறோன்னு அப்படி பயந்த நேரத்துக்கு அவரோட கையே நீட்டமா அந்த சனீஸ்வர அப்படியே தூக்கி வெளில எடுத்துருவார். நிறைய பேரை வாழ வச்சிருக்காருங்க சனீஸ்வர பகவான். அந்த பாதாளத்துக்குள்ள கூட எப்படி தெரியுமா தள்ளுறாரு. அந்த ஒரு விளிம்புல வந்தாலும் உன்னை நீ திருத்திடுவியா, நீ உணர்ந்துருவியோ, ஆணவம் கண்மம் மலம் மாயெல்லாம் அழிஞ்சிடுமா அப்படின்னு பாப்பறா. அச்சோ நான் பண்ணதை உணர்ந்துட்டு இனி நான் தவறே பண்ண மாட்டேன், 100% பண்ண மாட்டேன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே டப்புன்னு சனீஸ்வர பகவான் அந்த ஏழநாள் சமயத்து கூட பண்ணுவார். ஆனா சில ஜந்துக்கள் எவ்வளோ பட்டாலும் திருந்தாதுங்க, எவ்வளோ புரட்டி போட்டாலும் திருண்டாதுங்க, வச்சு செய்வாங்க. அஷ்டமத்து சனிலையும் ஏழநாட்டு சனீஸ்வர பகவானையும் ஜென்ம சனிலையும். ஏன்னா வாக்குல சனி இருக்கும்போது விடுறல வார்த்தை, குடும்பஸ்தானத்துல வரும்போது என்னென்ன பண்றார், ரணரோக சத்து இருக்கும்போது எத்தனை பேரோட இழப்புகள் அழிக்கிற எல்லாம் செய்வார். அதனால சனீஸ்வர பகவான் இஸ் மென்ட் ஃபார் ஜஸ்டிஸ், அவர் நீதிமான், தவறே செய்ய மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வர பகவானை, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வர பகவான். நான் பார்த்துருக்கேன் அவரோட விஷயங்கள், உண்மையான எவிடன்ஸே போடுறேன். அந்த தம்பதிகளோட உயிரை காப்பாற்றினது சனீஸ்வர பகவான். ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவான் வழிபட்டு ஆயுள் விருத்தியானவங்களை நான் உங்களுக்கு அந்த தம்பதியை போய் நான் இன்டர்வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆயுள் காரகன் ஆயுளை அப்படியே கொடுப்பாரு மீட்.
அதே மாதிரி கண்டத்துலேருந்து தப்பிக்க வைப்பார். அந்த பிரார்த்தனைக்குனா வழிபாடு இருக்குது. சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி என்னென்னது பார்க்கலாம். இந்த லைவ் முடிச்சுட்டு செஷன் திருப்பி வரேன். இன்றைக்கு திருக்கணித பிரகாரம் மட்டுமல்ல, உலகியலில் வானவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக சனீஸ்வர பகவான் இன்றைக்கு 9:44 இரவு இந்த சனீஸ்வர பகவான் வெற்றிகரமாக மீனராசிக்குள் பயணத்தை ஆரம்பித்து விட்டார். கண்டிப்பாக நல்லது செய்வார். ஏனென்று சொன்னால் சனீஸ்வர பகவான் மீனராசியும் அவருடைய நல்ல இடம்தான் அவருக்கு. அதில் எந்த ஒரு மாறுபாடான ஒரு கருத்தும் கிடையாது. சனீஸ்வர பகவானுக்கு அது ஒரு சமராசி தான். இப்போ மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஆட்சியாய் அவரோட இருந்தாலும் நான் தன் கண்ணை கொண்டு கண்ணை குத்த மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் மகர ராசி கும்பராசிக்காரர்கள் ஏழநாட்டு சனீஸ்வரர் இருந்தாலும் புரட்டி போட்டு கூட தப்பிச்சாங்க. ஏன்னா தன் கையை கொண்டே தன்னை குத்த மாட்டார். ஆனால் மீனராசி வரிசை குருவோட இடத்துல இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இதில் திருந்தாதவங்க ஏழநாடு சனீஸ்வர பகவான் கொடுக்குற காலகட்டத்தில் இந்த மகரம் கும்பமும் திருந்தலைன்னா இப்போ மீனராசிக்குள்ளே மாட்டிடுவாங்க. திருப்பியும் தப்பிச்சேன்னே சொல்ல முடியாது. தவறுகளை திருத்தும் போது சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறார்கள் என்று சொன்னால், ஜோதிட ரீதியாக என்ன சொன்னால், உங்களை திருத்துவதற்காக நுழைகிறார். 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை கெட்டவன் இல்லை என்றால் 30 வருஷம் நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனை கொடுத்து உங்களை திருத்தப் போகிறார். அல்லது நீங்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கான நற்ற பெயரை தருவாங்க. தர்ம கருவாதிபதி இருக்காங்க. சனீஸ்வர பகவான் நல்ல பொசிஷன்லலாம் இருந்ததுன்னா தர்மத்தின் தலைவனாக இருப்பாங்க. அவர் தர்ம கருமாதிபதி, மடாதிபதிகள் நல்ல ஒரு ப்ரீஸ்டாகவும் நல்ல ஒரு பொசிஷனும் ஃபக்கீராகவும் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பாங்க மடாதிபதியெல்லாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா, நீதிபதிகளாக இருந்து அவரோட நல்ல பொசிஷன் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அது பொய்யே கிடையாது, கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு அமைப்பும் வரும். நீதிமானவரை மண்ணுக்கு கீழே இருக்க புதஞ்சிருக்கிற நிறைய கனிம வளங்கள் வெளியில் வரும். மக்களுக்கு பூமியிலேருந்து வருகின்ற அந்த வியாபாரத்தில் நல்ல பயனுள்ள வகையில் வரும். அது கடல் சார்ந்த வகையில், கடல் கீழே இருக்கின்ற அந்த பொக்கிஷங்கள், கடல் சார்ந்த வகையில் இருக்கின்ற விஷயங்கள் வரும். இப்போ கடலுக்கு கீழே ஒரு அணு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அந்த ஆராய்ச்சி வெற்றிகரமாக முடியும். அது சுனாமியாக மாறாது. கண்ணுக்கு மறைவாக இருக்கின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் ஒரு இடர்பாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அது ஏன்னா சனி பிளாக்னஸ், பிளாக்குள்ளே என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. சனி பாசிட்டிவ் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. திருப்பி இணைவோம். உலகியல் ரீதியாக, வானவியல் ரீதியாக, உலகியல் என்று சொல்கிறது பிரபஞ்ச ரீதியாக, வானவியல் ரீதியாக, வானவியல் இணைந்த அறிவியல் ரீதியாக, ஜோதிட கணிதத்தின் ரீதியாக, திருக்கணித ரீதியாக சனீஸ்வர பகவான் இன்றைய பொழுதில் இப்பொழுது மீனராசியில் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை, 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 மறுக்கப்படாத உண்மை. இன்றிலிருந்து சனீஸ்வர பகவான் 2 வருடம் மீனராசியில் இருக்கிறாங்க. நலிந்தோர்க்கில்லை நாளும் கோளும், அல்லது செய்தல் ஆற்றிரானும், நல்லது செய்தல் ஆற்றிராயினும், அல்லது செய்தல் ஓம்புமே. உங்களால் யாருக்கும் நல்லது செய்ய முடியலைன்னா கூட தயவுசெய்து தீமையை செய்யாதீங்க. சனீஸ்வர பகவான் பார்வை உங்கள் மேலே விழ காத்துட்ருக்கு. தீமையாக இருந்தால் நல்லதே நினைங்க. நல்லவங்களுக்கு கர்மா ரீதியாக நலிந்திருந்தாலும் கோள்களால் எந்த தீமையும் வராது. உங்களுடைய பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல், உடலிலிருந்து வருகின்ற ஆற்றலும் சேர்ந்து ஒரு நல்ல நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். அதே போன்று உங்களுடைய குலதெய்வமும் உங்களோட முன்னோர்களும் நீங்கள் நல்லவர்களாக இருந்தான்னு சொன்னால் உங்களுடைய குருமார்களும் உயிரோடு இருக்கின்ற உயிரற்ற குருமார்களுடைய நல்ல குருமார்களோட வழிகாட்டுதல் உங்களை அப்படியே பிடிச்சி அவங்களோட வைப்ரேஷன் உங்களை காப்பாற்றும். அதனால சனீஸ்வர பகவான் பயிற்சி உங்களுக்கு தீமை வருதுன்னு யாரோ சொன்னாங்கன்னா உங்கள் ராசிக்குன்னா பயப்படாதீங்க. நல்லவர்களே எந்த கோள்களை பயிற்சியை பார்த்தும் பயப்படாதீர்கள். அது நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். இடர் எல்லா இடத்துலையும் வருங்க, இடர்பாடு வரும். அது புதக்குழியில விடுறோமா, புதக்குழி விழுந்து உயிரோட வரோமா, புல்தடிக்கு விழுந்த பைல்வான் இறந்ததும் உண்டு, புதக்குழியிலேருந்து மீண்டவங்களும் உண்டு, பூகம்ப இடிபாடுகள்லேருந்து பொழைச்சவங்களும் உண்டு இல்லையா? அப்போ எதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. பூகம்பத்தில் விழுந்துட்டானா செத்துருவான்றது கிடையவே கிடையாது. சுனாமியில் மூழ்கியும் தென்னை மரத்தில் உட்காந்து பழைச்சவங்க உண்டு. கஜா புயலோ வாரதா புயலோ தண்ணி முடிஞ்சு மேலே ஃபேனை பிடிச்சின்னு தொத்தின்ட்டு கீழெல்லாம் ஒரு மாடி ஃபுல்லாக தண்ணி பிடிச்சின்னு பழைச்சவங்களும் உண்டு. ஆனால் நடந்துட்டே போய் சாதாரணமாக போயிட்டு
எல்லாருமே கும்பலாக இருக்கும்போது திடீர்னு 6 பெருக்கெடுத்து ஓரி அப்படி இமை நேரத்தில் பாருங்க காட்டாற்று வெள்ளமானது திடீர்னு அருவியிலிருந்து கொண்டு போனது உண்டு. அப்போ எதுவுமே பிரபஞ்ச சக்திக்கு மட்டும்தான், பேராற்றக்கு மட்டும்தான் தெரியுமே. இயற்கை கிட்ட நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுங்க. இயற்கை கிட்ட இயற்கை கிட்ட எப்போ ஜாகிரதையா இருக்கணும்? நம்மவே ஒரு இயற்கை தான், நம்மளே ஒரு பஞ்சபூதங்க தான். நம்மக்கிட்டே நம்ம ஜாகிரதையா இருக்கணும். நான் திமிரில் நான் எனக்கு எதுவுமே நடக்காதுன்றது ஒரு திமிர் இருந்ததுன்னா அங்கே ஜாகிரதை இல்லை நடத்தும். நம்ம உடலே ஒரு பஞ்சபூதம், இந்த ஊனுடம்பே ஒரு ஆலயம். நமக்கு நம்மளே இயற்கை. வெளி இயற்கையிலையும் நம்ம ஜாகிரதையா இருக்கோம், உள்ளுக்குள்ளே இருக்க இயற்கை நமக்கு நாமே ஜாகிரதையா இருந்தேன். இது உள் மனசுக்கு இது தவறு, இது தவறு இல்லை, இது நல்லது, இது கெடுதல். பொண்டாட்டி பேச்சை கேட்டு தம்பியோட சொத்தை ஏமாற்றக்கூடாது, அக்கா தங்கிங்களை ஏமாற்றக்கூடாது, கணவனோட பேச்சை கேட்டு பொண்டாட்டி இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது, மனைவி தவறக்கூடாது, மாதா பிதா தப்பு செய்கிற போது பிள்ளைகளும் சேர்ந்து தன்னுடைய உறவுகளை தூற்றக்கூடாது. இது மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் கிரகிச்சுண்டு யாரையும் பொய் சொல்லாதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, யாரையும் திருடாதீங்க, அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதீங்க, பிறன்மனை நயவாதீங்க. தயவுசெய்து பாலியல் விஷயங்கள் வேண்டாம், ஒழுக்கமற்ற விஷயங்கள் வேண்டாம். போதை பொருள் மருந்து இதுக்கு வந்தாலே வரும். அதுக்கான அமைப்பு சனி ராகு கேதுக்கு அமைவு வந்தால் இது மாதிரி போதை பொருள் ஈடுபாடு, போதை புகழ்ச்சி ஈடுபாடு, தீய பெண்களுடைய தொடர்பு, தவறான பெண்களுடனுடைய காமம், இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கோவலன் மாதவி பத்தினி தான் இருந்தாலும் வாழ்க்கை போச்சுல்ல, அதுக்காக தானே இடம் விட்டு இடம் போயாச்சு. மாதவி மாதிரி சிறந்த பத்தினி யாருமே கிடையாதுங்க. ஏன் 2ஆம் தாரமாக வந்துட்டாருனால அவள் பத்தினி இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை முதல் தாரம் வந்தானா இது இதெல்லாம் வேற இருக்கு. கண்ணகியும் பத்தினின்றாலும் மாதவியும் பத்தினி தான். அந்த இலக்கியத்தை படித்தாதான் இளங்கோவடிகள் அதெல்லாம் உண்மையானது. சேரன் செங்குட்டுவனுடைய சகோதரர் இளங்கோவடிகள் அந்த அரசன் உண்மையை தேடி கொண்டு வர சொல்றாரு. உண்மையை தேடி கொண்டு அதை கொண்டு தன் தம்பிக்கிட்ட கொடுத்து அந்த உண்மையை கரை, பொய்யுரை இல்லை உண்மையுரை இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம். அல்லதான் ஊழம் அரசு அந்த உரைசால் பத்தினி உயர்த்துறை ஏற்றுதல். அந்த சிலப்பதிகாரத்தில் மாதவியும் பத்தினி தான், மணிமேகலையும் பத்தினி தான். 2ஆம் தாரத்துக்கு பிறந்துட்டான்னு சொல்றதுனால மணிமேகலையும் கிடையாது. மணிமேகலை எவ்வளோ பெரிய துறவி, என்ன ஒரு கற்புக்கரசி மணிமேகலை. எவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் தெரியும், உண்மையான கதாபாத்திரங்க. எனக்கு மாதவி ரொம்ப பிடிக்கும், மணிமேகலை ரொம்ப பிடிக்கும். அவங்கன்னா உண்மையானவங்க. ஒழுக்கம் எங்கே இருந்தாலும் ரசிக்கணுங்க, அழகு யாரிடம் இருந்தாலும் ரசிக்கணும், அன்பு யாரிடம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், உண்மை யாரிடம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், பொய் எங்கே இருந்தாலும் விட்டுடணும். பொய், புரட்டு, திருட்டு, மது, மாது, காமத்தம், இது எல்லாமே குள்ள இருந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த சனீஸ்வரன் ராகு காம்பினேஷன் இணைவில் மாட்டுவாங்க. மற்றபடி நல்லபடியாக வாழ்ந்தவங்களுக்கு போன ஜென்மத்துடைய கர்மா, இந்த ஜென்மத்துடைய கர்மா, நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை எல்லாமே சேர்த்து கூட்டி கழித்து அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது உங்களை வாழ வச்சிடும். பயப்படாதீங்க. யாராவது சிம்மராசிக்காரர்களே அதெல்லாம் பாதாளமா, கன்னிராசிக்காரர்களே கண்டக சனியா அப்படின்னு சொல்லிட்டு, மேஷராசிக்காரர்களே உங்களை 7 நாட்டு சனீஸ்வர பகவானை காத்திருக்கிறதுன்னு சொன்னா பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சித்தர்கள் கோள்களை பற்றி இயக்கத்தை எப்படி கொடுத்தது இன்னைக்கு உண்மையாக எடுத்தோ, நிறம் குணங்கள் கொடுத்து இயக்கவட்ட பாதை கொடுத்து உண்மையாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களுடைய குணாதிசயங்கள் கொடுத்து மனிதர் உடம்புக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வழிபாட்டையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்களே உங்களோட வழிபாட்டில் அதை சரி பண்ணலாம். தனிப்பட்ட ஒரு பரிகாரங்கள் பண்ணி தனியாக கொடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. எல்லாம் வல்ல தாய் எங்கும் நிறைந்தாலே, அதே மாதிரி தான் எல்லாம் வல்ல இது ஈஸ்வரன் தான். சனீஸ்வர பகவான் போறீங்கன்னா திருநள்ளாறு போன வெறும் சனீஸ்வர பகவான் மட்டும் பார்க்கக்கூடாது, சாய்வாக தான் பார்க்கணும், நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது. ஆனால் சிவனை நேருக்கு நேரம் பாருங்க, சனீஸ்வர பகவான் கிட்ட வரமாட்டார். நிறைய இருக்கு, வழிபாடு இருக்கு, பார்க்க போகிறோம். அடுத்த லைவ்ல பார்க்கலாம். இந்த சனி பயிற்சியை வெற்றிகரமாக எதிர்கொள்வோம். நல்லவர்களே நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சிக்கு பயப்படாதீங்க. மீனராசியில் சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல அமைப்பு தான். மீனத்தில் ராகு இருக்கதும் ஒரு நல்ல அமைப்பு தான்.
அதனால் கவலைப்படாதீங்க. கோள்கள் தன்னை இப்போ சுற்றி கொண்டே இருக்கணும். நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் நம்ம நடந்து கொண்டே இருக்கணும்ல. நமக்கு என்ன தேவையோ அப்போ சாப்பிட்றோம். நம்ம பசிக்கிறது நம்ம சாப்பிட்றோம். இல்லை ஓவராக சாப்பிடும்போது வாந்தி எடுக்கிறோம், டிசென்ட்ரி ஆகுது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம். அதெல்லாம் நம்ம காம்பினேஷன்ஸ் தானே. அதே மாதிரி தான் எல்லாம் அதோட இயக்கம் நடக்கும். நம்மளது அவங்கள்ட்ட சேரும்போது எல்லாமே நல்லது நடக்கும். எதுவுமே முடிந்த முடிவு இல்லை. இதுதான் விதின்னா இந்த ஜோசியம் எதுக்குங்க? இந்த சயின்ஸ் எதுக்கு? என்றைக்கோ யுகத்தோட யுகமாக அழிஞ்சிருக்கும்ல. ஒரு தவறுன்னு சொன்னால் அழிஞ்சிடுறாங்கல்ல அவங்க. ஓட்டு போடும்போது இதை தவறுன்னு சொன்னால் அப்படியே ஸ்வீப் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கல்ல. எப்பேற்பட்டவங்களையும் புரட்டி போட்டுடுறதில்ல. மனுஷங்க பார்த்தீங்களா, அரசியலில் கடைசி நிமிஷத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு நம்ம நினைக்கிறதுக்கு மாறான ஒருத்தர் ஜெயிச்சுட்டு அரசியல்வாதியாக தலைவனாக மாறிடுவாங்கல்ல. அப்போ எங்கே நினைக்காது அந்த மனம் 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 அந்த மனம் என்ற ஒன்று இருந்தாலே இந்த கோள்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால தான் நினைத்தோர்க்கில்லே நாளென்னும் கோள் என்றார் சுந்தரர். அதே போல் நாள் என்ன செய்யும், கொடும் கோள் என்ன செய்யும், கொடு வினைதான் கோள் என்ன செய்யும், கொடு வினைதான் என்ன செய்யுன்றார் அருணகிரிநாதர். அதனால கவலைப்படாதீங்க. இதை நிவர்த்தி வருவதற்காக தான் தமிழ்நாடு முழுதும் உலகமும் சிவனுடைய ஆலயங்களும் சிவனை சுற்றி இருக்கின்ற அந்த சூரியனை சுற்றி இருக்கின்ற நவகிரக கோள்களும் கொடுத்து அதன் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய மனத்தின் எண்ணத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை விதைத்து அதன் மூலமாக இந்த கோள்களுடைய அதிர்வலைகளானது உங்களுக்கு தீமை இல்லாமல் நன்மை இருவதற்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் கொடுத்த ஜோதிடருடைய அந்த கணிதமும் ஜோதிடருடைய இயக்கமும் நிறமும் செயல்பாடு எவ்வளோ உண்மையாக இருக்கோ அவங்க கற்றுக் கொடுத்த விஷயங்களும் நம்ம அதை பின்பற்றினோம், ஃபாலோ பண்ணனா நம்ம எல்லாமே நல்லதாக இருக்கும். இதுக்காக தான் சித்தர்களும் ஞானிகளும் மத குருமார்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நம்ம பெரியவர்களும் நம்ம அப்பா அம்மாவும் நம்ம தாத்தா பாட்டியும் கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்களை நம்ம பின்பற்றினாலே போதும். எந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி எந்த கோள்களை பற்றி பயிற்சி பண்ணுவோம் அதுதான் நடக்கும். என்ன ரேசஸ் மாறும், அவ்வளோதான். சொல்லுவாங்க ஜோதிடரோட வழிகாட்டி கொடை எடுத்துகிட்டு போனால் மறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை புறட்டும். ஆனால் அதீத மழை அந்த கொடையை பிச்சுன்னு போயிடும், கொடையை மடிஞ்சு உடஞ்சிடும், திருப்பி தப்போமான்னு நினையும். அப்போ அதை காட்டில் பெஸ்ட்டு என்ன, ரெயின் கோட்டு போடுறோம். ஆனால் ரெயின் கோட்டு போட்டும் கூட அதோட சாரல் மூஞ்சில் அடிக்கும் போது கண்ணே தெரியாத நடக்காமல் பள்ளத்தில் விழுந்து சேத்துல விழுந்துருவோம். அப்போது வேற வழியில் ஒதுங்கி தான் ஆகும் ஒரு இடத்துல அந்த முடியும். ஏன்னா அந்த இடி மின்னலே தாகணும். அப்படியும் போய் ஒதுங்கினான்னு வச்சுக்கோங்களேன், இடி மின்னல் விழுந்துடும். இப்படி பயமுத்திட்டே போறதுனா நம்மளால வாழ முடியுமாங்க? அப்போ அங்கங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் அந்தந்த நேரத்தில் நம்மளோட மைண்ட் சூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம காட்டில் இருக்கிற எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறின்னு மழை பெய்யும். அது என்ன பண்ணுறது, அழகாக முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மழை வரப்போகுதுன்னா அழகாக வேற ஒரு சேஃபர் சைடில் போய் நின்றுறது இல்லை. மண்ணுக்குள்ளேருந்து வெளில போய் சேஃபர் ரூஃபில் போய் அழகாக நின்றுறது இல்லை. அதே மாதிரி மழை வரத்துக்கு முன்னாடி பூகம்பம் வரத்துக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாம் வெளில ஓடி அதுங்க சேஃப் ஆகிடும். ஒரு இயற்கை சீரழிவு நடக்கிறதுனா அந்த எல்லையிலேருந்து அந்த மிருகங்களும் பட்சிகளும் சேஃப் ஜோனுக்கு போயிடும். அப்போது இயற்கையாகவே தன்னோட அந்த மற்ற உயிர்களை எல்லாமே பகுத்தறிவு இல்லாத உயிர்களெல்லாம் தன்னை சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுங்க. ஏன்னா அது சக்ஸஸும் ஆகுதுங்க பெரும்பாலும் 70%. ஏன் அப்படின்னா அந்த இயற்கையாக வாழறதுங்க அந்த பிராணிகளும் பட்சிகளும். ஏன்னா காலங்காத்தால் விடிகாலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடும், சூரிய அஸ்தமனத்துக்காக முன்னாடி படுத்துடும், தனக்கான உணவை தானே போய் தேடிக்கும், அடுத்தவங்க உழைப்புல வாழாது. தனக்கு எவ்வளோ உணவோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு குட்டிக்கு மட்டும் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு பக்கத்துலேயே குட்டியை கொண்டு கொடுத்து தனக்கான உணவை போயிட்டு வரும். மொத்த உணவையும் குட்டிக்கு எடுத்துகிட்டு வராது, குட்டி பசி தாங்காது. அதனால பக்கத்தில் இருக்கிற உணவை மட்டும் என்ன பண்ணோம், கிடுகிடுன்னு குட்டி கற்று கொடுத்து இதுங்க எங்கேயோ போய் நல்லா சாப்பிட்டுட்டு வருங்க. பாருங்க, இங்கிருந்து பாருங்க, மாங்காடுனா போனீங்கன்னா பட்சிகள், திருப்பியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பறவைகள் கூட்டம் அந்தி சாஞ்சோட ஒரு கூட்டமாக வேற இடத்துக்கு போகும். அப்படியே ஒரு இடத்துலேருந்து காலையில் கிழக்குலேருந்து மேற்குல போகும், திருப்பி மேற்குலேருந்து அப்படியே கிழக்குல ஒரு எவ்வளோ தூரம் பயணம் போடுறது, கண்டம் விட்டு கண்டம் பயணம் பெறுறது பறவைகள். அப்போ எல்லா உயிர்களுமே தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுங்க. ஏன், அவங்க இயற்கையோட வாழறாங்க, இயற்கையோட இயற்கையா இருக்காங்க. அது ஆனா மனுஷங்க மட்டும்தான் இயற்கையோட இயற்கையா வாழலை. இயற்கையும் அழிக்கிறோம், இயற்கையான வர மனித குணத்தையும் அழிக்கிறோம். மனிதர் அரிதறிது மனிதராய் பிறத்தல்லது. இது மனிதம் என்பதே உயர்வானது. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாக்களா மாறிட்டோன்றாரு. நான் சொல்லுங்க, வள்ளுவர் சொல்றாரு, மாக்கள்னா விலங்கா மாறிடுறோம்.
விலங்க காட்டில் கேவலமும் மாறிடுறோம். அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தையும் படிஞ்சுன்னு பிறவி பிறவி பிறவின்னு உயர்ந்த பிறவி மனித பிறவி எடுத்துட்டு ஆசாபாசங்களை மாட்டிட்டு இச்சாசக்தி நியாய சக்தி கிரியாசக்தின்னு பேசிட்டு அந்த யோக நிலையிலையும் அதுலேயும் அத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு திருப்பியும் கேவலமாயிட்டு திருப்பி கேவலமாக நாய் ஜென்மமாக நரி ஜென்மமோ உட்காந்து ஊழையிட்டு உட்காந்துட்டு இருக்கும். அதனால் நமக்கு நாம் தான் எதிரி. தீதும் நன்றும் பிறதரவாரா நோதனம் தனிதும் அவற்றோர் என்ன. தயவுசெய்து சனீஸ்வர பகவான் பேச்சில் சனீஸ்வர பகவான்களை திட்டாதீங்க, பண்ணாதீங்க. அவர் நீதிமான், தன்னோட கடமையை காட்டிலும் இன்னும் மேலான உயர்ந்த கடமையை செய்பவர். அவர் நல்லவங்களுக்கு நல்ல செய்வார், கெட்டவங்க கெட்ட செய்வார். இதுதான் சனீஸ்வர பகவான். இதனோட தன்மை இருக்குது. அந்த மீனராசியில் சனீஸ்வர பகவானை இன்று பெயர்ந்தது உண்மை. திருக்கணிதம் தான் உண்மை. வானவியல் அடிப்படையில், ஜோதிடர் அடிப்படையில், சித்தர்கள் சொன்ன கணிப்பின் அடிப்படையில் கோள்களோட சுழற்சியும் இயக்கமும் அந்த குணமும் நிறமும் எல்லாம் உண்மைன்ற மாதிரி மனிதன் வழிகாட்டுதலுக்கு அந்த ஜோதிடத்தையும் உடைய தன்மைகளும் உணர்ந்து அந்த ஃபிலாசபியில் வழிகாட்டுகின்ற அத்தனை ஜோதிடருடைய கருத்துக்களும் உண்மை. அதை ஏற்படுத்தி நல்ல வழியில் வாழ்ந்து நல்லபடியாக மனிதரை வாழ்ந்து ஜெயிப்பதும் உண்மை. எல்லாமே நன்மையாக இருக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நாளை என்பது நமக்காகத்தான். நாளை என்பதும் நம் கையில் தான். தீதும் நன்று பிறத்தரவாரா நல்லதே நினச்சி நல்லதே செய்வோம், கெட்டதை மாற்றுவோம், நல்லதை நாட்டுவோம். வாழ்க வளமுடன் என்று இறைசக்தியானது நம்மை வாழ்த்த வேண்டும். என்றும் நலமுடன் வாழ்வோம். பிரபஞ்ச சக்தியானது நன்மையை செய்ய வேண்டும் என்று மனமாற பிரார்த்தித்து கொண்டு இத்துணை நேரம் என்னுடைய லைவ்ல என்னோட இணைந்த அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய மனதார நன்றி சிறந்தாழ்த்தி உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அஷ்டம இடையிலே இணைவோம். வாருங்கள்.